அஸ்ஸலாமு இன்றைக்கி எவ்வளோ லேட்டாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுமோ அவ்வளோ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம் இஃப்தாருக்கு. ஆக்சுவலாக இன்னும் நாங்கள் வந்து உளுந்து வடைக்கு மாவே அரைக்கலை. டைம் வந்து 5:45 ஆயிடுச்சு. சரி எப்படி முடிக்கிறோன்னு பார்க்கலாம். அப்படிங்களா இந்த பெரியா ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் ஜூஸுக்கு வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி வந்து அடிக்க போகிறேன். அக்கா வந்து உளுந்துக்கு மாவை ரெடி பண்ணிட்டா. நல்லா தட்டிட்டு உளுந்து வடை வந்து செய்ய போகிறேன். நான் வந்து இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். பேக்கிங் சோடா, உளுந்து வடைக்கு மாவு ரெடி. வீடியோ பார்க்கும்போது எல்லா வேலையும் ஈஸியாக போயிட்டுருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டே தான் வேலையெல்லாம் செய்வோம். அப்படி வந்து இன்றைக்கி ஷார்ஜா ஷேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஷார்ஜா ஷேக்குன்னு சொல்ல முடியாது, ஷார்ஜா ஷேக் 2.1 தான் சொல்லணும். ஏன்னா அத்தனை ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கேன். அது கூட வந்து இந்த பூஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணவும் நல்லா வந்துச்சு. ஃபைனலி நம்ம இதில் ட்ரை பண்ணுறோம். ஓட்ட போடுற என் கைகால் மூச்சிதான் ஓட்டை போட்டேன். பரியாவோட திறம் உளுந்து வடை போடுறதுக்கு குடும்பமே ஆர்வமா உட்காந்துருக்கு. அவன் கையில ஒட்டுறதுக்கு தான் கரெக்டா இருக்கு. நான் வந்து ஷார்ஜா ஷேக்கும் ரெடி பண்ணிட்டேன், ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு, கஞ்சியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அக்கா மட்டும் தான் உளுந்து வடை போடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு இருந்தா டைம். அண்ட் ஆல்சோ அந்த தீவரிப்பியில் போட்ட வடை வந்து செம்ம ட்ரிக்குங்க. கரெக்டாக ரவுண்டாக உளுந்து வடையில் வந்து ஓட்ட வந்துருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எப்பவும் போலயே நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாமே டைமுக்கு செட் பண்ணிட்டோம். உளுந்து வடை மட்டும் தான் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு. அதுவுமே வந்துட்டு கரெக்டாக நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு.